குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அன்பு சகோதரன் காட்மேன் மோசஸ் அன்போடு உங்களை வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளும் தேவ கிருபை, தேவ கரங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண ஸ்நேகிதருண்டே, பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கா, துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜபத்தா. கஷ்ட நஷ்டம் உண்டானாலும் இயேசுவண்டை சேருவோம். மோசே நாசம் நேரிட்டாலும் ஜெப தூபம் காட்டுவோம். நீக்குவாரே நெஞ்சின் நோவை, பலவீனம் தாங்குவார். நீக்குவாரே மனசோர்வை, தீய குணமாற்றுவார். தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான ஒரு பழைய பாடல். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதர் உண்டே, பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கள், துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜபத்தாள். இந்த வார்த்தையை தான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜபத்தாள். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் செய்கிற ஒரு காரியம், ஜெபிப்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியர்களை நம்பாதிருங்கள். அந்த ஊழியருக்கு மெயில் அனுப்பியிருக்கிறேன், அவர் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஜெபித்து வாக்குத்தத்தம் அனுப்பி இருக்கிறார். இந்த ஊழியரிடத்தில் ஃபோன் பண்ணி ஜெபித்து கொண்டேன், அவர் தீர்க்க தரிசனமெல்லாம் சொன்னார் என்று நாசியிலே சுவாசமுள்ள மனிதனாகிய எங்களை நம்பாதிருங்கள். கர்த்தரையே நம்புங்கள். ஆண்டுடைய விருப்பம், ஒரு தேவ பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்றைக்கு நீங்கள் யாரை நோக்கி பார்க்கிறீர்கள்? அநேக தேவனுடைய பிள்ளைகள் காலையிலே எழுந்த உடனே தனி ஜபம் செய்யாமல் டெலிவிஷனை ஆன் பண்ணி அதில் வருகிற கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு மாயையான ஒரு எண்ணம், நான் ஆண்டவரை தேடிக் கொண்டிருக்கிறேன் என்று. இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் அதில் பிரியப்படுகிறவரே அல்ல. இந்த ஆடியோ பிரேயரை காலையிலேயே நான் கேட்கிறேன். ஆகவே ஆண்டவரை நான் தேடுகிறேன் என்று சொல்லாதிருங்கள். ஆண்டவரை தேடுவது என்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்தரங்கத்தில் காண்கிற உங்கள் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அந்தரங்கத்தை காண்கிற பிதா வெளியரங்கமாய் உங்களுக்கு பலன் அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். தனிப்பட்ட ஒரு முறையிலே கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். காலையில் எழுந்து அவரோடு முகமுகமாய் பேசுங்கள். அவர்தானே அந்த நாள் முழுவதையும் கரத்திலே வைத்திருக்கிறவர். அவர்தானே அந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க போகிறவர். அவர்தானே அந்த நாளில் உங்களை போஷித்து உங்களை பாதுகாக்க போகிறவர். அவரோடு கூட பேசுங்கள். உங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள் நேரத்தில் அவர் பாதத்தில் விழுந்து கிடங்க. 3 நாட்கள் உபவாசம் போட்டு ஆண்டவர் சமூகத்தில், தகப்பனை எனக்கு உதவி செய்யும் என்று அவரை தேடுங்கள். அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். ஊழியன் அல்ல, ஊழியக்காரியை அல்ல, தேவனை தேடுங்கள். அநேக ஊழியர்கள் இன்றைக்கு விசுவாசிகளாகி உங்களை தவறாய் வழி காண்பிக்கிறதை பார்த்து நான் வேதனை அடைகிறேன். நான் இருக்கிறேன் உங்களுக்காய் ஜெபிப்பதற்கு. என் நம்பரை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஐ வில் ப்ரே ஃபார் யூ என்று சொல்லுகிறார்கள். இல்லை, நீங்கள் எத்தனை நாட்கள் இருப்பீர்கள்? ஊழியர்களே, எத்தனை நாட்கள் இருப்பீர்கள்? காலையில் இருக்கிறவன் இரவில் இல்லை. ஒரு நாளும் விசுவாச பிள்ளைகளை உங்கள் பக்கமாக இழுக்காதிருங்கள்.
நான் இருக்கிறேன் என்று சொல்லாதிருங்கள், கர்த்தர் இருக்கிறார், அவரை நோக்கி ஜெபியுங்கள் என்று கற்றுக் கொடுங்கள். அப்பொழுது நீங்கள் பூமியில இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவ பிள்ளைகளை, ஜெபிக்க ஆரம்பிங்கள். ஜெபமே ஜெயம். ஜெபிக்கிறவனை என் ஆண்டவர் வழி நடத்துகிறவராயிருக்கிறார். ஜெபிக்கிறவனை என் ஆண்டவர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஜெபிக்கிறவனை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஜெபம் இல்லாமல் இவைகள் நமக்கு கிடைக்காது. குறுக்கு வழியே இல்லை. ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையே ஜெபமாய் இருக்கட்டும். அதிகாலையில் ஜெபியுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் வேலைக்கு போகும்போது, தொழில் வியாபாரம் எங்கே போனால் உங்கள் இருதயம் ஜெபித்து கொண்டே இருக்கட்டும். வீட்டில் இருப்பீர்களே, ஆனால் நேரம் கிடைக்கும் போது ஒரு அரை மணி நேரமாவது ஜெபியுங்கள். அழிந்து போகிற ஒன்றுக்கு உதவாத டிவி நிகழ்ச்சிகளை அரை மணி நேரம் உட்கார்ந்து பார்க்கிறீர்களே, அதற்கு பதிலாக அதே அரை மணி நேரம் பாயை விரித்து முழங்காலில் நின்று நீங்கள் ஜெபித்திருந்தால் இந்நேரம் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறி போயிருக்கும். இந்நேரம் கர்த்தர் உங்களை எங்கேயோ உயர்த்தி வைத்திருப்பார். ஜெபத்தை தடுக்கிறவன் சாத்தான். பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், ஜெபியுங்கள். ஜெபம் உங்கள் வாழ்க்கையாய் மாறட்டும். அற்புதங்கள் தானாக உங்களை தேடி வரும். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, உம்மை மட்டுமே நோக்கி பார்க்கிறோம். காட்வின் மோசஸை அல்ல, ஊழியக்காரனை அல்ல, உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர்தான் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். நீர்தான் எங்களுக்காய் சிலுவை சுமந்து மரித்து உயிர்த்தவர். நீர்தான் எங்களை ஒரு நாள் நித்தியத்திலே கொண்டு போகிறவர். இம்மையிலும் மறுமையிலும் எங்களை வழிநடத்த போகிறவர் நீர் ஒருவரே. உம்மையே நோக்கி பார்த்து ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். அது வாலிபராய் இருக்கலாம், சகோதரர்களாய் இருக்கலாம், சகோதரிகளாய் இருக்கலாம், வயது முதிர்ந்த தகப்பன் தாயாய் இருக்கலாம். இந்த வீடுகள் ஜெபிக்கிற வீடுகளாய் மாறட்டும் சுவாமி. ஜெப ஆவி உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. ஜெபிப்பது இன்பமாய் இருக்கட்டும். பிள்ளைகளை அனுபவிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.